ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஹேட் எஸ்இஓ, பிளாக் ஹேட் எஸ்இஓ அண்ட் கிரே ஹேட் எஸ்இஓ அப்படின்னு 3 டைப் ஆஃப் எஸ்இஓ இருக்குது. இது என்ன எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, புதுசாக வந்திருக்கக்கூடிய சைட்டோ இல்லை ஆல்ரெடி எஸ்இஓ பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கிளைண்ட்டு, ஸோ உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வராங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு என்ன டைப் ஆஃப் எஸ்இஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒயிட் ஹேட் எஸ்இஓவா இல்லை பிளாக் ஹேட் எஸ்இஓவா அல்லது கிரே ஹேட் எஸ்இஓவா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒயிட் ஹேட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லும்போது 100% லீகலான வழியில் அக்கார்டிங் டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் கூகுள் நம்மளோட வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் இந்த ஒயிட் ஹேட் எஸ்இஓ. While optimizing our website in this way, there will be no any illegal or legal எந்த ஒரு வார்னிங்ஸுமே இருக்காது, பெனாலிட்டிஸ் ஆர் வார்னிங்ஸ் எதுவுமே இருக்காது கூகுள் கிட்டே இருந்து. ஓகேங்களா? நம்ம சைட்டுக்கு சைடின் ஆக்டிவிட்டீஸ் லைக் பில்டிங் பேக்லிங்ஸ் நேச்சுரலாக பேக்லிங் பில்ட் பண்ணுறதுன்ற ஒன் ஆஃப் தி ஒயிட் ஹேட் எஸ்இஓ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா?